முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணிக்கு ஆசை இருக்கலாம், அதற்காக பேராசை இருக்கக்கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி ஹசீனா சையத் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் மகளிர் அணி தலைவியாக நியமிக்கப்பட்டிருக்கும் அவர் டெல்லி சென்றுவிட்டு விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அப்போது அவரை மகளிர் அணி நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் காங்கிரஸில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதனை திட்டவட்டமாக மறுத்த ஹசீனா சையத், காங்கிரஸ் கட்சி எப்போதும் பெண்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என கூறினார். விஜயதரணி அவர்கள், நான் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ்ல கிட்டத்தட்ட 12 வருடமா நான் அகில இந்திய மகளிர் காங்கிரஸோட ஆஃபீஸ் பேரரா இருக்கேன். விஜயதரணி என்னோட கலீக், என்னோட கூட அகில இந்திய மகளிர் காங்கிரஸ்ல அவங்க இருக்காங்க. எனக்கு முன்னாடி அவங்க 3 தடவை எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா கிடைத்தில்லையான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு நீங்களே அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறமா அவங்க சொல்லலாம் என்னன்னுட்டு. தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவா இருந்த பிறகும் அடுத்த மூவ் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. அடுத்த மூவ் என்ன வேணும்? ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை உடனடியாக எம்பி சீட்டு கொடுத்தா கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? அவங்க ஆல்ரெடி ஒரு சிட்டிங் எம்பி இருக்காங்கல்ல. அதாவது அரசியலில் அவரவர்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் பேராசைப்படக்கூடாது இல்லையா? மற்ற பெண்களும் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம், எங்களுக்கும் வேணும்ல. ஒரே கேட்க நீங்களே சாப்பிடணும்னா நாங்களும் சாப்பிடணும்ல. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.